ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத், இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 14.75, கழுத்து அகலம் 2.5, ஷோல்டர் 3.5, ஆம்கோல் 5.5, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 9.5 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். கேன்வாஸில் 2ஆக மடித்து இதோட கழுத்து அகலம் 2.5 இன்ச்சும் உயரம் 10 இன்ச்சில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ட்ரெண்டியான டிசைன். கார்னர்லேருந்து இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் வர்ற மாதிரி நம்ம குறிச்சிக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சில் இது போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அவுட்லைன் வெட்டும் பொழுது கரெக்டாக 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவுண்டு போட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடைக்கும். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது 2ஆக மடித்து சென்ட்ரு பகுதியில் அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கோல்டு கலர் கிளாத்தில் இது போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் நெக் பகுதியை இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நெக்கோட அகலம் 2.5 5 இன்ச்சு வரணும். இந்த 5 இன்ச்சை இது போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளாம் மார்க் பண்ணாமல் தைச்சோம் அப்படின்னா நெக் இன்னும் அகலமாக போயிடும். அடையாளப்படுத்துறதுக்காக 2.5 அந்த 5 இன்ச்சை இது போல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக பீஸரை இது போல் நேராக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை ஒட்டியே கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைன் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அப்படியே கேன்வாஸ் மேலேயே மடித்து அந்த ஓரத்துலேயே கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். துணிக்கு ஏற்ற மாதிரி நூல் கரெக்டாக மேட்சாக போட்டுக்கலாம்.
இப்ப பாருங்க தச்சு முடிச்சுட்டோம். இத கரெக்ட்டா சென்டர் பண்ணி மடிச்சு விட்டுட்டு அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப ப்ளவுஸோட கெட்ட பக்கத்துல தான் நம்ம தச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த நெக் பகுதிய வந்து வைக்கணும் பாருங்க. கரெக்ட்டா சென்டர் பகுதி கரெக்ட்டா வச்சுட்டு, உள் ரவுண்டா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகா நீட்டா நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தச்சோம் அப்படின்னா தான் அதோட வளைவு ஷேப் நம்மளுக்கு அழகா நீட்டாவே கிடைச்சிரும். ஆரம்பிக்கும்போது, முடிக்கும்போது கெட்டி தையல் போட்டு இது போல கட் பண்ணிக்கலாம். இப்ப கேன்வாஸ்லருந்து கரெக்ட்டா ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு, மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லாம் விடக்கூடாது. கரெக்ட்டா ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டாலே போதுமானது. இப்ப ஃபினிஷிங் அழகா கிடைக்கிறதுக்காக தையல்ல படாம இது போல குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த பகுதிய பாருங்க, நல்ல பக்கமா அழகா நீட்டா நம்ம வந்து திருப்பிக்கலாம். நல்ல பக்கமா திருப்பிட்டு ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும்பொழுது நூல் கரெக்ட்டா மேட்சா இருக்கணும். ஓரத்திலேயே போடணும். வளைவு நெளிவு இல்லாம தையல் பார்த்தீங்கன்னா, ஒரே அளவா நேராவே அழகா தைக்கணும். இந்த படிமான தையல் போடும்பொழுது அடியில இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பொறுமையா அழகா நீட்டாவே போடணும். தையலோட சைஸ் பார்த்தீங்கன்னா, பொடி தையலா இருக்கணும். இப்ப பாருங்க அழகா நீட்டா நம்ம தச்சு முடிச்சுட்டோம். இந்த பகுதிய தனியா எடுத்து வச்சிரலாம். இப்ப பாருங்க நம்ம வந்து பைப்பிங்க்கு பயன்படுத்தக்கூடிய மெல்லிசா இருக்கக்கூடிய த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்ப வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்ல பாருங்க இது போல கிராஸ் பீஸ்ல கட் பண்ணி இதோட அகலம் 1 1/2 இன்ச்ல இருக்க மாரி நம்ம எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். நேர் பீஸ் கட் பண்ணக்கூடாது. இப்ப இத திருப்புறதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த கயிறு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மெல்லிசா வரணும். அதனால தான் மெல்லிசா இருக்கக்கூடிய நல்ல தடிமனான பைப்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்ட வச்சு தான் நம்ம வந்து திருப்ப போறோம். இல்லாட்டினா நம்ம நார்மலா ரெடிமேட் ரோப் கூட எடுத்துக்கலாம். இது வந்து மெல்லிசா வர்றனால பைப்பிங்க்கு பயன்படுத்தக்கூடிய த்ரெட்டை தான் நான் எடுத்து இது போல் அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டு அகலமாக தச்சுட்டு அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் அந்த நூலை ஒட்டியே நம்ம தைக்கணும். நூலு பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு நூல் கேப் விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் அந்த நூலை ஒட்டியே தைக்கணும். ரொம்ப ஒட்டி தைக்காமல் அந்த நூலுக்கு பக்கத்தில் கரெக்டாக ஒரு நூல் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து தச்சு வரணும். அப்போ தான் திருப்பும் பொழுது அந்த நம்மளுக்கு கயிறு பகுதி ரொம்ப ரொம்ப அப்படியே மெல்லிசாக கம்பி போல் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம த்ரெட்டு வந்து பைப்பிங்க்கு பயன்படுத்தக்கூடிய த்ரெட்டு தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து திருப்பணும். இப்போ கெட்டி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். கரெக்டாக பாருங்க ஒரு நூல் கேப் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா லைட்டாக இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம தையல் போட்டதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை லைட்டாக பிசுறை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெத்தட்லேயே நீங்கள் தச்சு திருப்புனீங்க அப்படின்னா சூப்பராகவே நம்மளுக்கு வந்து கயிறு போலவே அழகாக கிடச்சிரும். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இது திருப்புறதுக்காக தான் நம்ம வந்து அடியில் வந்து நல்லா அகலமாக நம்ம தையல் போட்டிருக்கோம். இது போல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே நம்ம திருப்பணும். நம்ம கையோட ரைட் சைடு அந்த நூலை வந்து பிடிச்சி இழுக்கணும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த துணியோட அடிப்பகுதியை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாகவே வந்துடும். இழுக்கும் பொழுது ஃபுல்லாகவே அடியில் வந்து ஃபுல் துணியையுமே வச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இழுக்கணும். ஃபுல் துணியையுமே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இழுக்க முடியாது. அந்த துணி இருக்கனாலேயே அந்த இடத்துல வந்து நம்மளால இழுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெல்லிசாக கிடச்சிரும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் கயிறு திருப்பணும் அப்படின்னா ஈஸியாக திருப்பிடலாம். இது கம்பி போல் திருப்புறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக திருப்புனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே வந்துடும். இப்போ பாருங்கள் அடியில் வந்து துணி வந்து ரொம்ப டைட்டாக வந்துருச்சுன்னா இழுக்கும் பொழுது நம்மளுக்கு திருப்ப முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட்டு திருப்புனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே வந்துடும். இப்போ பாருங்கள் நான் எப்படி திருப்புறனோ அதே மாதிரியே நீங்கள் திருப்பிக்கணும்.
பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டா கம்பி போல் திருப்பி முடிச்சிட்டோம் பாருங்க. இப்போ அடியில் இருக்கக்கூடிய அந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ராவும் ஒரு 1.5 இன்ச் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க அழகா நீட்டாக நம்மளுக்கு கம்பி போல் கிடச்சிருச்சு. இது போல் நம்ம நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி நான் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலருந்து ஒரு கயரை எடுத்து இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 இன்ச்சில் இருக்க மாதிரி 2.25 அல்லது 3 இன்ச். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு 3 இன்ச்சில் இது போல் வரிசையாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தைக்காம அந்த இடத்துல பாருங்க இன்னொரு கயிறு பகுதியை எடுத்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நுழைச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் தைக்கவே ஆரம்பிக்கணும். அகலமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சும் அந்த கயரோட அரைவட்ட பகுதியோட அந்த உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் அதுவுமே ஒரு 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். 1 இன்ச்சே எடுத்துக்கலாம். 1.25 இன்ச்சுனா ரொம்ப உயரமாக ஆயிரும். ஓகேங்களா? அகலமும் 1 இன்ச்சு உயரமும் 1 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸில் நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கோட டிசைன் ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். இந்த டிசைன் தைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரே அளவாக சேமாக தைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தைச்சா தான் நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடைக்கும். இது போல் மார்க் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து தைக்கலாம். 1 இன்ச் 1 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு கூட தைக்கலாம். இல்லை எனக்கு ஒரே அளவாக சேமாக வந்துடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த 1 இன்ச்சுங்கிறது கணக்கு நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த அளவுலேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம தைச்சிக்கலாம். அகலமும் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு உயரமும் 1 இன்ச்சில் வச்சுட்டு இது போல் வரிசையாகவே நம்ம வந்து தைச்சிக்கலாம்.
பாருங்க நம்ம அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸு எல்லாமே கையோடே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கழுத்து பகுதியில் பைப்பிங் தைக்க போகிறோம். இதுக்கு கிராஸ் பீஸில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதோட அகலம் 1.25 இன்ச் வர்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் இது போல் நம்ம உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுக்கலாம். நல்ல பக்கத்தை அடி பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கழுத்து பீஸை வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம். நல்ல பக்கமும் அடியில் நடுவில் வர்ற மாதிரி மேலேயும் அந்த அடியிலையும் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பீஸோட அடிப்பகுதியும் கெட்ட பக்கம் வர்ற மாதிரி இது போல் மேல் பக்கத்தில் நம்ம படிமான தையல் போட்டிருப்போம். அந்த தையல் மேலேயே அழகாக இது போல் நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி விட்டுட்டு, ஏன்னா உள்பக்கம் வந்து தடிமனான படிமான தையல் போட்ட பகுதி இருக்கனால நம்மளுக்கு அழகாக இப்படி மடித்த உடனே கம்பி போலையே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். த்ரெட் பைப்பிங் பயன்படுத்தி தைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நெக்குக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி தைங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியும் தைச்சாலும் நம்மளுக்கு சேஃப் அழகாக இருக்கும், ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இல்லை ஃபாஸ்ட்டாக தைக்கணும், வேலை வந்து ஃபாஸ்ட்டாக தைச்சி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்லேயும் தைக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் மட்டும் அழகாக நீட்டாக வர்ற மாதிரி பொறுமையாக தைச்சிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து பைப்பிங் வந்து தைக்கலாம். ஈஸியாக தைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் த்ரெட் பைப்பிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். த்ரெட் பைப்பிங் எப்படி தைக்கிறதுன்னு அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து பைப்பிங் தைச்சி முடிச்சிட்டோம். நூல் பீஸரை நம்ம கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஊசியில் 4 நூல் வந்து நம்ம வந்து கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கயிறு பகுதி என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து நம்ம ஊசியில் 4 நூல் கோர்த்துக்கலாம். இப்போ அந்த அரைவட்டத்தோட சென்ட்ரு பகுதியில் தான் நம்ம வந்து குத்தணும். பாருங்கள், அந்த கயிறு பகுதியிலே குத்தி அந்த கயிறு பகுதியிலேயே முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கயிறு பகுதியோட சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், இது போல் நம்ம வந்து பாசி வந்து நம்ம கோர்த்துக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டாலே போதுமானது, நம்ம வந்து 2 தையெல்லாம் போட தேவையில்லை. பாருங்கள், நூல் வந்து ரொம்ப நீளமாக கோர்த்துட்டிங்கன்னா சிக்காயிரும். அதனால் தேவையான அளவு மட்டும் கோர்த்துட்டு இந்த அரைவட்டத்தோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக பாருங்கள் அந்த கயரில் படுற மாதிரி நம்ம குத்திட்டு ஒரு பாசி கோர்த்து கரெக்டாக அந்த கயர்லையே குத்தணும். இது போல் பாருங்கள், கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக பாசியை கோர்த்து தைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரே அளவாக சேமாக கிடைக்கும். இந்த கயிறு பகுதி தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நம்ம பாசியை வச்சு நம்ம அழகுபடுத்துகிறோம். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லியுமே போடும்பொழுது அந்த கயிறு பகுதி அப்படியே மேலேயும் கீழேயுமே மாற்றி பெறன்றும். பெறலாமல் இருக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் தான் இந்த பாசியை பயன்படுத்தி நம்ம தைக்கிறோம். இது போல் நம்ம வந்து வரிசையாக தைச்சி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பாசி ஃபுல்லாகவே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸோட தையக்குழி எவ்வளவுன்னு பார்த்துடலாம். இப்போ ஆரி பீட்ஸ் ஒரு பாக்கெட் 40 முதல் 50 ரூபாய் நம்ம சேர்த்துக்கலாம். கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் நம்ம சேர்த்துக்கலாம். ஜாஸ்மின் கிளாத் 70 பாயிண்ட்டுக்கு நம்ம 80 ரூபாய் சேர்த்துக்கலாம். அது ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் விற்கும். நீங்கள் எந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் போட்டுக்கோங்க. மொத்தம் பொருட்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் வருது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தையக்குழி எவ்வளவுன்னு பார்த்துடலாம். இந்த ப்ளூ கலர்
கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி கிராஸ் பீஸில் கட் பண்ணி அதை வந்து நல்லா மெல்லிஸாக தச்சு அதை திருப்புறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை தச்சு திருப்புனதுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த தச்சு திருப்புனதுக்கு 150 ரூபாய் சேர்த்துக்கலாம். இந்த நெக்கோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மெல்லிஸாக கயிறு திருப்புறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக் பைப்பிங் தைச்சது, இந்த பட்டையா டிசைன் தைச்சது, இந்த கயர் பார்த்தீங்கன்னா இப்படியே ரவுண்டாக ஒரே அளவில் சேமாகவே தைச்சது. 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த அகலத்திலே நம்ம வந்து தைச்சது. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோட அகலம் ஒவ்வொரு இன்ச்சு. இந்த கயரை வந்து இது போல் ரவுண்டாக நம்ம தைச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாசி வந்து தைச்சது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 250 முதல் 300 ரூபாய் நம்ம சேர்த்துக்கலாம். 250 அல்லது 300 ரூபாய் சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க ஊர் சைடு பொறுத்து. அதே சமயம் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருந்துச்சுன்னா 300 ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தையக்கூலி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 250 ரூபாய் போட்டிருக்கேன். மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கு வந்து 150, இந்த தச்சு திருப்புனதுக்கு 140, பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா 140, தச்சு திருப்புனதுக்கு பார்த்தீங்கன்னா 150, இந்த டிசைனோட தையக்கூலி பார்த்தீங்கன்னா 250, ப்ளவுஸோட தையக்கூலி பார்த்தீங்கன்னா 250, மொத்தம் பார்த்தீங்கன்னா 790 ரூபாய் வருது. நம்ம வந்து ரவுண்டாக வந்து 800 ரூபாயாக போட்டுக்கலாம். இல்லை 50 ரூபாய் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா 850 போட்டுட்டு கஸ்டமர் குறைக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த 50 ரூபாய் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பணம் 800 ரூபாய் கிடச்சிரும். டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.